சுப்ரீம் கோர்ட்டு உடைய அந்த மன்றம் எப்படி இத வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க? உண்மையிலேயே இது வந்து தீர்ப்பு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. கீழ்கோர்ட்ல சொன்ன மாரி ஆல்ரெடி நீங்க குடுத்துட்டீங்க. நீங்க பண்ணுங்கன்னு சொல்ட்டாங்கன்னா, சிறப்பான ஒரு தீர்ப்பா வரவேற்பா இருக்கும். அது உடனடியாக பொங்கலுக்கே வெளிவரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகே. ஒரு வேளை இல்ல ரிவைசிங் கமிட்டி அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நாங்க திரும்பி பார்க்கணும். திரும்பி இந்த மாரி இந்திய ராணுவ லோகோ இருக்கு. மதசார்புகள் திரும்பி பிரஷர் குடுத்து ஒரு விஷயத்த பேசுனாங்கன்னா, இந்த 20 வரைக்கும் அவர்கள் எப்ப பார்ப்பான்னு தெரியாது. 21 தான் தீர்ப்பு வரும். ஸோ அப்ப தீர்ப்பு வரும்போது கண்டிப்பா ஒரு முடிவு அப்ப வரும் நமக்கு. இப்ப ஜனவரி 26 குடியரசு தின விழா அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஓகே. இன்னொரு தடவ நான் வந்து இந்த பதிவு பண்ண விரும்புறேன். பொங்கல் இப்ப சாதாரணமா வந்துட்டு போயிருச்சு. ஓகே விட்டுருவோம். ஜனநாயகன் படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் சிறப்பான பொங்கல்னு தமிழ் திரையுலகம் வந்து கொண்டாட ரெடியா இருக்காங்க. அதனால அந்த ம். படம் எப்ப வந்தாலும் ஒரு மாபெரும் வெற்றி பெறும். வசூல் சாதனை பெறும். இப்ப வந்திருந்தா கூட ஏதோ வந்தது வெற்றி பெறுதுன்னு அது கேஷுவலா போயிருக்கும். இவ்ளோ பிரச்சனை நடுவுல ஜனவரி 26 வந்தது அப்டின்னா, அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி யார் தடுக்க முடியும்? ம். யாராலயுமே தடுக்க முடியாது. 1000 கோடி அசால்ட்டா மக்கள் செலக்ட் பண்ணி உன் படத்த நான் ஹிட் ஆக்குறேன் தளபதி. போ 1000 கோடி பெஞ்ச் மார்க் இருக்கட்டும் உன்னுடைய கடைசி படம். மக்கள் தீர்ப்பு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ இந்த தீர்ப்பு கண்டிப்பாக வந்து ஒரு நியாயமான முறையில் ஒருத்தருடைய வலிய உணர்ந்து கொண்டு இந்த தீர்ப்பு வரும்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நாளைக்கு. வந்தால் சிறப்பானதா இருக்கும். நான் என்ன சொல்றேன், ஒரு தனிநபர் போட்டு இத்தன பேர் 4 பக்கம் சேர்ந்து அடிச்சா, அந்த நபர் என்னதான் பண்ணுவார்? ம். ம். இல்லையா? கேவி புரொடக்ஷன்ஸ் ஒரு கிட்ட 400 கோடி ரூபாய்க்கு மேல செலவு பண்ணப்பட்ட படம் 500 கோடி மேல பிசினஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகள் உருவாகும்?